கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 194வது பாடல் மற்றும் 558வது பாடல், 2 பாடல்களையும் சேர்ந்து பாடப்போகிறோம். 194வது பாடல், அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் தேவனுடைய அன்பை, சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காண்பித்தது அவருடைய மேலான அன்பு. அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாய், அந்த அன்பை உணர்கிறவர்களாய், அவர் பட்ட பாடுகள் அனைத்தும் நமக்காக என்கிற உணர்வோடு நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். சிறுமை அடைந்தே
இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை அச்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அந்தோ கல்வாரியில் அருமை அச்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை அச்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அந்தோ கல்வாரியில் அருமை அச்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி மீட்டிட பிதா அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி மீட்டிட பிதா அனுப்பியதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?
பாரா பரிசுத்தர் நான். பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான். பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேன் நான். பாதம் தன்னில் இளைப்பாறவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் நான். பாதம் தன்னில் இளைப்பாறவா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் நகோரத்தை பார். பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் நகோரத்தை பார். பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச
ஒரு முறை பாடலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பேனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதேர்ச்சியாக இந்த பூமிக்கு வந்து அவர் மரிக்கவில்லை. பிதாவினுடைய திட்டம் அது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பிதாவுக்கு நல்லா தெரியும், நம்மை போல மனிதனை உண்டாக்கும் போது அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்வான். அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக்க வேண்டும், மீட்பை உண்டு பண்ண வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டமாக இருந்தது. இப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அந்த திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்தை விட்டு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார், ஊழியத்தை செய்தார், அற்புதங்களை செய்தார், நன்மைகளை மட்டுமே செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த நன்மைகளுடைய உச்சகட்டமாக கல்வாரி சிலுவைக்கு அவர் சென்றார். அவர் போகும்போது எருசலேமில் உள்ள அவருடைய ஊழியத்தில் ஈடுபாடு உள்ள அநேக ஸ்திரீகள், பெண்கள் அவர்கள் அழுதார்கள். அப்போ சொன்னார், எனக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அழுகாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். ஏனென்றால் இவர் பாடுபடுகிறதை பார்த்து அழுதார்கள். ஆனால் எதற்காக இவர் வந்தார், எதற்காக பாடுபடுகிறார் என்பது புரியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். அவரை ஒரு மனிதனாக பார்த்தார்கள், ஒரு போதகராக பார்த்தார்களே தவிர அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன்னா என்னை ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு இரட்சிப்பு கிடையாது. இரட்சிப்பை என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் அதுதான். அப்போ அவர்கள் அந்த மீட்பை பெற முடியாது என்பதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, தூக்க முடியாத சிலுவையை தூக்கி கொண்டு அவர் கொல்கதா எனப்பட்ட இடத்துல, கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அநேக பாடுகள், அதற்கு முன்பாகவே நிறைய பாடுகள். அவர் உடம்பு ஃபுல்லாக ரத்தம், தலையிலேருந்து ரத்தம் எல்லாம் முழுவதுமாக அவருடைய ரத்தம் அவருடைய சரீரத்திலே இல்லை, சரீரத்தை விட்டு வெளியே வருது. சிலுவையில் அடிக்கப்படுகிறார், 3 ஆணிகளினால் கடாவப்படுகிறார், முள்முடி சூட்டப்படுகிறார். அத்தனை பிரச்சனைகளில் இருக்குது. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அத்தனையும் நமக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக, நமக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிக்காக. இதற்காக தான், மொத்த மனுக்குலத்திற்காகத்தான் ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 189வது பாடல். கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார் உனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல். வெளியேறப்பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்முடைய பாவங்களை கழுவினார், சாபங்களை நீக்கினார், வியாதிகளை நீக்கி போட்டார், தரித்திரங்களை சுமந்தார். நமக்கு நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். அந்த உணர்வை உடையவர்களாய் நாம் எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடலாம். கல்வாரியின் கருணையிதே, காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார் உனக்காய்
கர்த்தரேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. மீண்டும் பாடலாம். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக இந்தனரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்று வினையாகுமோ. அன்னையிலும் வந்து வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் வந்து வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே.
நிறுத்த சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை ஆற்ற விலையாக விலையேற பெற்றோராய் உன்னை ஆற்ற விலையாக மனுஷனை நினைக்கவும் அவரை விசாரிக்கவும் மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவவும் தயவே. மண்ணில்லவன் எம்மாத்திரம் மன்னவவும் தயவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே.
பெற்றோராய் நம்மை மாற்ற விளையாத பெற்றோராய் நம்மை மாற்ற விளையாத எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் நினைக்க ஆண்டவரே, நீர் எதற்காக கல்வாரி சிலுவையில் இந்த பாடுகளை பட்டீர் என்கிற அந்த உணர்வுபூர்வமாக அதை உணர்ந்தவர்களாய் உம்மை ஆராதிக்க கடவுளை நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை ஞானத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நினைவு கூற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைவு கூற தேவன் எங்களுக்கு வேண்டிய கிருபையினாலும் ஞானத்தினால் நிரப்புவீராக. ஆசீர்வதியும் மீதியான பகுதிகளை நீர் ஆட்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. அந்த வசனம் என் ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பார்த்திராது இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். புதிய பாட்டை பாடினார்கள். யார் பாடினார்கள் என்றால் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் என்றால் வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்ப மீட்கப்பட்டவர்கள் பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? எங்கள் பிதாவுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே என்ன செய்வோம்? அரசாளுவோம் என்கிற புதிய பாட்டை அவர்கள் பாடினார்கள். அப்ப மீட்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் அடிக்கப்பட்டீர். அதுதான் விசேஷமே. இதுல உம்முடைய இரத்தத்தினாலே அப்படிங்கிறது தான் அதில் விசேஷம். நீர் அடிக்கப்பட்டது, உம்முடைய இரத்தம், அது விசேஷம். அநேகர் இந்த மீட்பை உயர்வாக அல்லது மேன்மையாக நினைக்கிறது இல்லை. அதை என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப சாதாரணமாக அல்லது சாதாரணம்னு சொல்கிறத விட கொஞ்சம் அசால்ட்டாக நினைக்கிறாங்க. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை லேசாக நினைச்சார். அவனுடைய விளைவு அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போனது? யாக்கோபுக்கு போயிடுச்சு. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் விலையேற பெற்றதான மீட்பை எளிதாக லேசாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மீட்பு என்பது பொன்னை காட்டிலும் விலையேறப்பெற்றது, வைரத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றது, வைடூரியத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த திரும்ப வாசிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகளினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். பாருங்க, பேதுரு என்ன எழுதுறாரு? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த. அப்ப முன்னோர்கள் பாரம்பரியமாய் சில காரியங்களை செய்து கொண்டே வருகிறார்கள். அதை பாரம்பரியமா நமக்கு சொல்லி தர்றாங்க. நாமளும் என்ன செய்கிறோம்? நாங்கள் இந்த பாரம்பரியத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் என்னன்னு சொல்கிறாரு? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படிப்பட்டதான்? வீணான நடத்தைன்றார். அதெல்லாம் என்னது? வீணான நடத்தை நின்று நீங்கள் மீட்கப்பட்டீங்க. அதெல்லாம் வீணு.
அது தேவையில்லாத காரியம், அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க, அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது வந்து வேஸ்ட்டு, அது வீணான நடத்தை, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, அதில் இருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய எது? வெள்ளி, பொண்ணு. இந்த வெள்ளியும் பொண்ணும் அழியக்கூடிய பொருள், அது நமக்கு நல்லா தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்கத்தை இன்னைக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்குது? அது கருத்து போயிடுது அல்லது உடையிற மாதிரி ஆகிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் போட்டுட்டு வேறு புதுசு எடுக்கிறோம். அப்போ அது அழியக்கூடியது. அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் ஆனோன்னு என்ன செய்யும்? அது ரொம்ப தொட்டாலே கையோடு வந்துடும். அப்போ அழிவுள்ள வஸ்துக்கள் எது? வெள்ளி, பொண்ணு. இவற்றினால் நீங்கள் மீட்கப்படவில்லை. எதிலிருந்து? முன்னோர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆனால் மீட்கப்பட்டது வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, ஏன்னா அது அழியக்கூடிய வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய, குற்றமே செய்யாத மாசுமறு இல்லாத ஆட்டுக்குட்டியாகிய, யாரை சொல்றாரு அவரு? ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாசிங்க. கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, பொண்ணுக்கு விலை இருக்குது, வெள்ளிக்கு விலை இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் எதில் மீட்கப்பட்டோம்? கிறிஸ்துவினுடைய, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே. அப்போ ரத்தம்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய ரத்தம்னு சொல்லும்போது விலையேற பெற்ற ரத்தம்னு தான் சொல்லணும். அதை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் அப்படி தான் சொல்லணும். அதை அப்போ தான் அதனுடைய வேல்யூ புரியும். ஏதோ ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் மாதிரி கிடையாது. அது குற்றம் இல்லாத ரத்தம், மாசு மறுவற்ற ரத்தம், பாவமே அறியாத ரத்தம். அவர் பிதாவினுடைய சித்தத்திற்காக கீழ்ப்படிந்து பிதாவினுடைய அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய திட்டம் என்ன அப்படின்னா, மனுக்குலத்தை மீட்கணும். மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்? மொத்த மனுக்குலமும் பாவமாக இருக்குது, பாவி ஆயிடுச்சு, பாவம் செஞ்சு பாவி ஆயிடுச்சு. இப்போ பாவியை மீட்கணும்னா இன்னொரு பாவியினால் முடியாது, பரிசுத்தரால் தான் முடியும். இப்போ அந்த பரிசுத்தர் யார் இருக்கான்னு பூமியில் பார்க்கும்போது யாருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால எல்லாருமே பிறப்பிலேயே பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். அப்போ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். ஆனால் இங்கே இன்னும் ஆண்டவர் இன்னும் வரல. இப்போ பிதாவுடைய திட்டம் என்ன? தன்னுடைய சொந்த குமாரனை வேறு வழி இல்லாமல் அவர் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தராக இருக்கிறார். இப்போ அவரை மனுஷ ரூபத்தில் அனுப்பிச்சு தேவகுமாரனை மனுஷகுமாரனாய் மாற்றி அவரை ஒட்டுமொத்த பாவத்திற்கும் பலிகடாவாய் மாற்றுகிறார். இதுதான் சிலுவையில் நடக்குது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏதோ தவறு செஞ்சு அவர் அடிக்கப்படவில்லை. நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த அதாவது சரியில்லாத உறவை மீண்டும் சரிப்படுத்துவதற்கு, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் நம் நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அப்போ இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் எல்லாம் எதில் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, வெள்ளினாலேயோ பொன்னினாலேயோ அல்ல, கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார் அப்படின்னா நாம் பெற்ற மீட்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. இப்போ தங்கத்தை அடமானம் வைக்கிறோம், பணம் வாங்குகிறோம். மீண்டும் அந்த தங்கத்தை மீட்க வேண்டும் என்றால் அசலையும் செலுத்தணும், வட்டியையும் செலுத்தினாதான் மீட்க முடியும். இதே போல தான் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்றால் குற்றமில்லாத இரத்தத்தை உடைய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று தேவனுடைய வசனம் தான் சொல்லுது. அப்போ ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்தப்படலைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது, பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. வாசிக்கலாம். சங்கீதம் 107:2-3. சங்கீதம் 107:2-3.
கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். அப்ப மீட்கப்பட்டவர்கள் என்ன சொல்லணுமா? இது நமக்கும் பொருந்தும். என்ன சொல்லணும்? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இதை சொல்லணுமா? ஆண்டவரால சத்துருவின் கைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கேன்? சத்துரு யாரு அப்படின்னா பிசாசு. பிசாசினுடைய கைக்கு நாம் நீங்களாக்கி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். யாருனால? கர்த்தரால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால். ஆண்டோடைய சிலுவையில, கர்த்தருடைய சிலுவையில 2 அம்சங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய அன்பு, 2வது தேவனுடைய ஆசீர்வாதம். ஒன்று தேவனுடைய அன்பு, 2வது தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த 2ஐயும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 2ஐயும் உணர வேண்டும், 2ஐயுமே பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில மரித்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது தேவனுடைய அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையில மரித்தது என்பது தேவனுடைய அன்பு. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வெறும் 1/2 பவுன் தங்க நகைக்காக கழுத்தை அறுத்து என்ன செய்கிறான்? கொண்டு போட்டு போயிடுறான். ஆனால் தேவன், பாவமே அறியாத தேவன், பாவியான நமக்காக சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய உயிரை கொடுத்தார். வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இங்கே யோவான் அவர் சொல்லும்போது 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபையின் பலி அவர். கிருபையின் பலின்னா அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவர் யாரும் கம்பல் பண்ணல. கிருபைனா அன்பு. நம்மீதான அன்பினாலே அவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து சொல்றாரு, அது மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அப்ப 2 பலி அவர். எப்படின்னா, நம்முடைய பாவத்திற்கும் விமோசனத்தை, பரிகாரத்தை ஏற்படுத்துகிற பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு மட்டுமல்ல, சர்வ உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியும் யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அப்ப பாவத்திற்கான ஒரே விமோசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நம்மை அவ்வளவு நேசித்ததுனால தான் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். பாருங்க, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் செய்து ஆதாம் ஓடி ஒளிந்த போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்தார். கேட்டாரா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? அவர் கடவுள். அவருக்கு கண்டிப்பாக ஆதாம் தோட்டத்தில் எங்கே இருக்கான், ஒளிஞ்சிருப்பான் என்னன்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஆனாலும் கேட்குறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ ஆதாம் சொல்கிறார், நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதுனால ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? அப்போ தேவரீர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன. அப்போ ஆண்டவரே கேட்குறார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது சாப்பிட்டியா அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், சர்ப்பம் வந்து இந்த மாதிரி நீர் கொடுத்த ஸ்திரீ தான் எனக்கு என்ன செஞ்சா, அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எதற்காக வந்தார்? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் எதற்காக ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்தார் அப்படின்னா, ஆதாமுக்கு மீண்டும் மறுவாழ்வு கொடுப்பதற்காகத்தான் வந்தாரே தவிர ஆதாமை குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை. ஆதாம் தவறு செய்வான் என்பது தேவனுக்கு முன்பே தெரியும்.
ஆகையினால தான் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் திட்டத்தை போட்டு வைத்திருந்தார். என்ன திட்டம்? சொந்த குமாரனை பலியா கொடுக்கணுங்கிறது. ஆண்டவருக்கு ஒன்றும் இது புது விஷயம் கிடையாது. ஆதாம் பாவம் செஞ்சது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அது அவருக்கு ஏற்கனவே தெரியும். பாவம் செய்த ஆதாமை தேவன் என்ன செய்யலை? ஆண்டவர் என்ன செய்யலைங்க? அவர் குற்றப்படுத்தவில்லை. ஆதாமை அவர் அவமானப்படுத்தவில்லை. அவர் என்ன செஞ்சார்? வந்து கேள்வி கேட்டார். ஆதாம்கிட்ட பேசுறார். நீ எங்க இருக்க? என்ன பண்ற? ஆதாம் சொல்றார், நான் அந்த மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் 3 பேர்த்தையும் கூப்பிடுறார். ஆதாம், ஏவாள், சர்ப்பம் 3 பேர்த்தை கூப்பிட்டு 3 பேர்த்துக்கும், அதாவது 2 பேர்த்துக்கு தண்டனை, சர்ப்பத்துக்கு பிசாசுக்கு சாபம், இதை கொடுக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எல்லாத்தையும் சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, நீ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி இதை பாடுபட்டாதான் உனக்கு வந்து இனிமே சாப்பாடுன்னு சொல்லிட்டார். அடுத்து ஏவாளுக்கு சொன்னாரு, நீ கர்ப்ப வேதனைப்படுவ, வேதனைப்பட்டு தான் பிள்ளை பெறுவேன்னு சொல்லிட்டார். சர்ப்பத்துக்கு சொல்றாரு, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால நீ இனிமே என்ன செய்வ? வயிற்றுனாலே நகர்ந்து செல்வாய், மண்ணை திம்ப அப்படின்லாம் எல்லாம் சொல்றார். இப்போ இதை சொல்லிட்டு அப்படியே விட்டுறலங்க. அவள் என்ன செய்யல? ஆதாமும் ஏவாளையும் அப்படியே விட்டுறல. அவர் என்ன செய்யறாரு? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் என்ன செஞ்சாரா? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தார். இந்த தோல் உடைகள் எப்படி வந்துச்சு? அங்க யாரோ டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தாங்களா? இல்லை. அப்ப எப்படி இந்த தோல் உடை வந்தது என்றால், குற்றமே செய்யாத ஒரு மிருகம் குற்றம் செய்த ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் மரித்தது. ஒரு மிருகத்தை ஆண்டவரே கொன்றார். அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்தார். அதை இவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தி இலைகளை எடுத்து அவங்க ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. அத்தி இலை என்பது அவர்களுடைய சுயமான சிந்தனை, சுயமான வழிகள். தோல் உடைகள் என்பது தேவன் காட்டின வழி, தேவன் சொன்ன வழி. அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ மனிதன் தேவன் சொன்ன வழியில தான் போகணுமே தவிர சுய வழிகளில் என்ன செய்யக்கூடாது, அதில் போகக்கூடாதுன்றது அப்பவுமே காண்பித்தார். காயின் ஆபேலுக்கும் அதுதான். ஆபேல் தேவன் சொன்ன பலிகளை செலுத்தினான். ஆனால் காயின் என்ன செய்தார்? சுய வழியின்படி, சுய சிந்தனையின்படி பழங்கள், காய்கறிகள் இதை பலியாக கொண்டே கொடுத்தார். ஆண்டவர் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார், காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்து காயின் ஆபேலை என்ன செய்தார்? கொன்றார். ஆண்டவர் இங்கே தெளிவா சொல்றாரு, தெளிவா காட்டுகிறார். ஒரு மிருகத்தை கொன்று அதனுடைய தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆடைகளாக கொடுக்கிறார். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஒரு ரத்தம் சிந்தப்பட்டாதான் நீ செய்த பாவம் அங்கே கழுவப்படும் அல்லது மூடப்படும். ரத்தம் சிந்தப்படலைன்னா உனக்கு பாவத்திற்கு பரிகாரம் கிடையாது என்பதை ஏதேன் தோட்டத்திலிருந்தே தேவன் அதை காண்பித்துக் கொண்டே வருகிறார். அப்ப குற்றமுள்ள நபருக்கு பதிலாக குற்றமில்லாத ஒருவரின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் காண்பித்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவ அன்பு சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது அவர் பூமிக்கு வந்ததிலிருந்து அவர் அவருடைய அன்பை காட்டுகிறார். பல்வேறு காலகட்டங்களில் அன்பை காட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் தேவ அன்பு வந்து அதிகபட்சமாய் வெளிப்பட்டது சிலுவையில் தான். வசனம் என்ன சொல்லுது? பவுல் ரோமருக்கு எழுதும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில், எப்படி இருக்கும்போது?
பரிசுத்தவான்களாய் இருக்கையில் அல்ல, நாம் எப்படி இருக்கையில்? பாவிகளாய் இருக்கையில். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்ததினாலே நம் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் பாவியா இருக்கும்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். இந்த அன்பை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் நல்லவர்களா, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிற வரைக்கும் பலர் உங்களை நேசிப்பாங்க, பலர் நேசிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டிங்கன்னா பலர் உங்களை நேசிக்க மாட்டாங்க. நீங்கள் செய்த தவறை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்லி சொல்லி தான் உங்களை என்ன செய்வாங்க? அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதை சொல்லி தான் உங்களை குற்றப்படுத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் செய்த நன்மைகள் எல்லாம் அங்கே காணாமல் போயிடும். அதெல்லாம் மைண்டில் இருக்காது. எது தான் மைண்டில் இருக்கும்? நீங்கள் செய்த அந்த ஒரு தவறு தான் மைண்டில் இருக்கும். பழைய நேசம், பழைய பாசம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? இப்போ மாறிடும். அதனால தான் தேவனுடைய அன்பு, மாறாத அன்பு, உலகத்திலே நீங்கள் காணக்கூடாத அன்பு. அதனால தான் அந்த அன்புக்கு அகாப்பே என்கிற பெயரை எபிரேய மொழியில் கொடுத்தாங்க. ஏன்னா தேவ அன்பை விவரிக்க முடியல, அதுக்கு வேறு வேறு வார்த்தைகளை போட்டால் அதெல்லாம் தேவ அன்போடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு போட்டாங்க, அதுதான் அகாப்பே. அல்லேலூயா. அப்போ நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம்மா. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரா? அதாவது நமக்காக நன்மைகளை செய்தார்ன்றது வேறங்க. கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செஞ்சாரு, நான் பாவியாக தான் இருந்தேன், கடவுள் எனக்கு இந்த உதவி செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அதெல்லாம் அன்பினுடைய ஒரு சில லெவல். ஆனால் தன்னுடைய உயிரை கொடுக்கணும். யாருக்கு? நல்லவனுக்கு இல்லை, பாவிக்கு. பாவியாக இருக்கிறவன், ஆண்டவருக்கு விரோதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறவனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவனை மீட்கணும்னு நினைக்கிற அன்பு இருக்கு பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அன்பு. அதுதான் பிதாவினுடைய அன்பு. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன், பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை என்ன செய்தாரா? விளங்க பண்ணினார். அப்ப அவரு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்றதை எப்படி வெளிப்படுத்தினாரு? தன்னுடைய சொந்த குமாரனா இருக்கக்கூடிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு அவரை பலியாக்குனார். எப்பன்னா, நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கும்போது இல்லை, நாம் நல்லவர்களாய் இருக்கும்போது அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கும்போது, பாவம் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார். அதுதான் பிதாவினுடைய அன்பு. அதனால தான் பிதாவை நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? அது தகப்பனுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு, அது தாயினுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு அது. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக எதையும் இழந்துருங்க, எதற்காகவும் ஆண்டவரை என்ன செய்யாதீங்க? இழக்காதீங்க. எனக்கு எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தார். பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை உடனே நீ பாவி பாவின்னு அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவனை சர்ச்சிலையுமே ரொம்ப ஒதுக்கி வச்சு அப்படிலாம் செய்வாங்க. ஆனால் அவர் சொன்னார், எப்போ பாவம் பண்ணிட்டோமோ அப்போ சர்ச்சில் முன்னாடி உட்காந்துடணும், ஆண்டவர்கிட்ட ஓடி உட்காந்துடணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? மீண்டும் ஆண்டவரோட என்ன செய்ய முடியும்? ஒப்புரவாக முடியும். ஆண்டவர் விரும்புகிறது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இளையகுமாரன் கதை நான் பல தடவை எடுத்திருக்கேன். இளையகுமாரன் கதையை அவர் சொன்னார். அந்த இளையகுமாரன் புத்தி தெளிந்து என்ன சொல்கிறான்? தகப்பன் வீட்டுக்கு போனால் நான் வேலைக்காரனாக இருந்தால் கூட என்னால் பொழைச்சிக்க முடியும், ஆனால் வெளியில் நான் ராஜாவாகவே இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியாது?
பிழைக்க முடியாது. தகப்பனுக்கு விரோதமான வேலையை தான் அத்தனையும் செஞ்சாவே. ஆனால் திரும்ப போகும்போது அந்த பிதாவாகிய தேவன் என்கிற அந்த தகப்பன் அவனை என்ன செஞ்சார்? ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுத்து, அதோடு நிப்பாட்டலைங்க, அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு மோதிரமெல்லாம் போட்டு விட்டு அவனை தன்னுடைய பிள்ளையாகத்தான் அங்கீகரித்தாரே தவிர வேலைக்காரனாய் அங்கீகரிக்கவே இல்லை. அவனே அதை எதிர்பார்க்கல. அவன் வீட்டுக்குள்ளே இடம் கிடைச்சா போதும்னு நினச்சி தான் வந்தான், வேலைக்காரனாக இருந்தால் போதும்னு நினச்சி தான் வந்தான். ஆனால் தேவன் அவருடைய மகா பெரிய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த தகப்பன் வந்து வேறு யாரும் இல்லை, பிதாவாகி தேவன். இப்போ நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். சில கேட்குறாங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வரும்போது என்னைய கூட்டிகிட்டு போவாரா, நான் உயிரோடு இருந்தேன்னா என்னை கூட்டிகிட்டு போவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குதா இல்லையா? நான் வந்து ஆண்டவர் வருகை வந்துச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்துருக்களாய் இருக்கையில். இதுதான் நம்ம ஸ்டேட்டஸ். அந்த நேரம் நாம் பிதாவுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் பிதா என்ன செய்கிறாரு? குமாரனுடைய மரணத்தினாலே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பிச்சு அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், யாரு கூட இப்போ ஒப்புரவாக்கப்படுறோம்? முதல்ல சத்ருவா இருக்கிறோம், விரோதமாக இருக்கிறோம். இப்போ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலே நாம் பிதாவோடு என்ன செய்யப்படுகிறோம்? இப்போ ஒப்புரவாக்கப்படுகிறோம். அப்படி ஒப்புரவாக்கப்பட்டதுனால நாம் அவருடைய ஜீவனாலே, ஜீவனை கொடுத்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரட்சிக்கப்படுவது அப்படின்னு இனிமேல் நடக்க போற காரியத்தை சொல்றார். ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்லலை இல்லையா? ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம், நிச்சயமாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? விடுதலை ஆக்கப்படுறது, விடுதலை ஆக்கப்படுறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்க, நாம் ஆண்டவருக்கு சத்துருவாய் இருக்கும் போதே பிதா என்ன செஞ்சாராம்? குமாரனை அனுப்பினார். அவர் நமக்காக மரித்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டதுனால, யாரை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய ரத்தத்தினாலே நாம் பிதாவோடு இப்போ என்னவாயிட்டோம்? இப்போ ராசி ஆயிட்டோம். முதல்ல சத்ருவா இருந்தோம், இப்போ என்னவாயிட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டுட்டோம். ஒப்புரவாக்கப்பட்டதுனால நமக்கு ஏற்கனவே ஒருத்தர் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனாலே நாம் என்ன செய்யப்படுவோமா? ரட்சிக்கப்படுவோம். அப்ப முடிவு பரியந்தமும் நம்மை ரட்சிக்க போவது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கல்வாரி மரணம்தான், அவர் நமக்காக கொடுத்த அந்த ஜீவன் தான் நம்மை ரட்சிக்க போகிறது. இப்ப விஷயம் என்னன்னா, அவருக்கு சத்ருவாய் இருக்கும் போதே சொந்த குமாரனை பலியாக கொடுத்தவர், கொடுத்து நம்ம மீட்பார் என்றால், இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுக்கு நண்பர்களாக இருக்கிறோம். அப்படி மாறின பின்பு அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இப்போ யாருக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அவருடைய வருகையில் போவோம். யாருக்கும் அந்த சந்தேகம் வேண்டாம். அப்போ தேவ அன்பு நம்மை மீட்டெடுத்திருக்கிறது, தேவ அன்பு நம்மை ரட்சித்திருக்கிறது, தேவ அன்பு தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம்
44வது வசனம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே கடைசியாக அவர் ஜெபிக்கும் போது வேர்வையை எப்படி மாறிடுச்சான்? ரத்தமா மாறி வெளியே வருது. நீங்க மனிதர்கள் யாருக்காவது நீங்க அப்படி பார்த்துருக்கீங்களா? நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு, எதனால் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, அநேகர் மன பாரத்தில், மன போராட்டத்தில், மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. மனிதர்களுடைய எல்லா விதமான மன போராட்டத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் அதிலிருந்தெல்லாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க முடியாத மன போராட்டத்தை அவர் சந்தித்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த மன போராட்டத்தினுடைய விளைவு தான், அந்த மன அழுத்தத்தினுடைய விளைவு தான் அவருடைய வியர்வையே ரத்தமா என்ன செய்து வெளியே வந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 116 7-8 வசனங்கள். சங்கீதம் 116 7-8. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நமக்கு இந்த வசனம் அப்படியே பொருந்தும். தாவீது எழுதுனதுதான் நமக்கு இந்த வசனம் அப்படியே பொருந்தும். எப்படின்னா, கர்த்தர் நம்மை எல்லா மன போராட்டத்திலும் இருந்து, எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நம்மை மீட்டிருக்கிறார். ஆகையினாலே எல்லாரும் இளைப்பாறுதலுக்கு திரும்புங்கள். அதான் வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ என்ன செய். இவர் யார்கிட்ட சொல்றாரு? தாவீது யார்கிட்ட சொல்றாரு? ஆத்துமாட்ட சொல்றாருன்னா யார் அது? மற்றவங்களுக்கு சொல்றாரா, அவருக்கே சொல்லிக்கிறாரா? அவருடைய ஆத்துமாட்ட சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஆகையினால் நீ என்ன செய்ய, நீ பதற்றமா இருக்காத, மன அழுத்தத்தில் இருக்காத, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை முதல்ல நினைச்சுப்பாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் மாறாதவர், சமாதானத்தின் தேவன், அவரை நோக்கி பாருங்க, அவருடைய வசனத்தை என்ன செய்யுங்க, அதை தியானம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய மன போராட்டம் என்ன செய்யும், உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்க இளைப்பாறுதலுக்கு திரும்ப முடியும். பிரச்சனைகளுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை தெளிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரச்சனைகளையே பேசிக் கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, பிரச்சனைக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை தெளிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 50வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும், தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. என் முகத்தை மறைக்கவில்லை. அடிக்கிறவர்களுக்கு என்ன செய்தாரா? அவருடைய முதுகை காண்பித்தார். தாடை முடியை பிடுங்கிறவர்களுக்கு அவருடைய தாடை என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை என்ன செய்யல? ஆண்டவர் மூஞ்சில துப்புனாங்களா? துப்புனாங்க. அவரை வாரினால அடித்தாங்களா? அடித்தாங்க. முதுகெல்லாம் வசனம் சொல்லுது, உழுதவனுடைய நிலம் போல ஆயிடுச்சான். ஒரு உழுத நிலம் எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய சரீரம் ஆயிடுச்சு, முதுகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோலெல்லாம் கிழிஞ்சு சதையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இருக்கு. இங்க தாடி முடி என்ன செய்யறாங்க? பிடுங்குறாங்க. அதாவது என்னென்ன கொடுமை பண்ணணுமோ எல்லாம் செய்யறாங்க. அவமானத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யலையா? தன்னுடைய முகத்தை மறைக்கவில்லை. எச்சி துப்புறாங்க அவர் மேல.
அதற்கு அவர் மூஞ்சி என்ன செய்யலை, திருப்பவில்லை. அப்படி ஆண்டவர் எல்லா விதமான பாடுகளுக்கும் தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை யாரும் சிறைப்பிடிக்க முடியாது, ஆண்டவரை யாரும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது, அவரை யாரும் கூட்டிகிட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு முகத்தில் துப்புறதோ, தள்ள முள்முடி சூட்டுறதோ, ஆணிகளை வச்சு கடாவுறதோ இதெல்லாம் செய்யவே முடியாது. ஏன் செய்ய முடியாது, எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கே வர்றாங்க, கெத்செமனே தோட்டத்திலேருந்து அவர் கிளம்பும்போது வர்றாங்களா இல்லையா? நிறைய பேர் வர்றாங்க, தடியோடும் ஈட்டியோடும் தீப்பந்தத்தோடும் வர்றாங்க. வந்தோடனே தெளவுறாங்க. யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்றாங்க. நான் தான் சொன்னார். சொன்னோடனே என்னாச்சுங்க, சொன்னோடனே என்ன செஞ்சுருக்கணும், ஆக்சுவலாக நேராக போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவர் நான் தான் சொன்னார், வேறு ஒன்றுமே சொல்லலை. சொன்ன உடனே எல்லாரும் மயக்கம் போட்டு டம்முன்னு கீழே விழுந்தான். அவர் ஃபோர்ஸாக கூட பேசலை. யாரை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், நான் தான். இந்த நான் தான் சொல்கிற வார்த்தை இவ்வளவு அமைதியாக பொலைட்டாக தான் வந்திருக்கும், அது ஃபோர்ஸாக கூட வந்திருக்காது. அந்த வார்த்தைக்கு அவர்களால் நிற்க முடியவில்லை. பொத்தூர்னு விழுந்தாங்க எல்லாரும் மயக்கம் போட்டு. அப்புறம் மறுபடியும் அவங்கள பூரா எழுப்பி விட்டு மறுபடியும் தேடிக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் கேட்டார், யாரை தேடுறீங்க? நான் தான் அப்படி. அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன். முதல் டைம் அவர் நான் தான் சொல்லும்போது அவருடைய மகிமை நிறையா இருந்திருக்கும். அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. அப்புறம் யோசித்திருப்பார், ஐயோ அப்படின்ட்டு அவர் தன்னுடைய மகிமையை இன்னும் சுருக்கி கொண்டு அதுக்கப்புறம் திரும்ப சொன்னோடனே தான் அவங்களால அரெஸ்டே பண்ண முடியுது. அப்போ தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் இழுத்துட்டு போகவோ, அவரை வாரினால் அடிக்கவோ, மூஞ்சியில் துப்பவோ முடியாது. எந்த மனுஷனும் செஞ்சிடவே முடியாது. எந்த மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரத்தில் பரலோகம் எப்படி இருந்திருக்கணும்? பரலோகம் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவரை அடிக்கும்போது மிகாவேல் தூதன்லாம் அங்கே பட்டயத்தை உருவி நிற்பான். உருவி தான் நின்றுப்பான். மொத்த தேவதூத சேனைகள், யுத்தத்திற்கு போகக்கூடிய சேனைகள் பூரா பட்டயத்தோடு நின்றுருக்கும். எப்போ பிதாக்கிட்ட இருந்து ஆர்டர் வரும், கீழே போய் எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு அப்படி நின்றுட்டு இருந்தாங்க மேலே. ஆனால் பிதா அமைதியாக இருக்கிறார். கீழே குமாரன் அடிக்கப்படுறார், ரத்தம் சிந்தப்படுகிறது. பிதாவின் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடாதான் எல்லாம் பிதாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிதா ஒரு வார்த்தை கூட பேசலை. தூதர்கள்லாம் அப்படியே நிற்கிறான். என்ன செய்யறதுனே தெரியல, அவங்களால பொறுக்க முடியல. ஏன்னா ஆண்டவரே அடிக்கிறாங்க. வானத்தை பூமி அண்ட சராசரன் உலகத்தை படைத்த தேவனை என்ன செய்கிறார்கள், அடித்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்க முடியல இவங்கனால. ஆனால் பிதாவிடத்திலிருந்து ஒரு கட்டளை வரணும், வரவே இல்லை. எல்லாம் சோகமாக நிற்கிறான். அதைத்தான் கீழே ஆண்டவர் சொன்னார். பேதுரு அந்த வந்த ஒரு சேவகனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிப்பிடுவார். வெட்டினோடனே ஆண்டவர் திரும்ப அதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு இந்த அற்புதத்தை செஞ்சுட்டு சொல்லுவார், நான் இப்போ வேண்டி கொண்டால் பரலோகத்திலேருந்து பிதா எனக்கு தேவதூரில் அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை தேவதூரில் கேட்டோன்னே எப்படி இருந்து, அப்போ தான் பட்டயத்தை உருவிருப்பாங்க. நான் சொல்கிறேன், ரைட்டாக ரெடியாக இருக்கார். அடுத்து இப்போ அவர் ப்ரேயர் பண்ணிட்டார்னா நம்ம எல்லாம் கிளம்புறோம் கீழே அப்படின்னு அந்த சீனில் தான் எல்லாம் உருவி நின்றுப்பாங்க. ஆனால் பிதாவும் ஒன்றும் சொல்லலை, அவரும் வேண்டிக் கொள்ளவே இல்லை. அத்தனையும் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆகையினால் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அதை அப்படியே செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 39 கசையடிகள், சரீரம் பிற்கப்படுது, ரத்தம் பீறிட்டு வருது, கண்களே வெளியே வரக்கூடிய நிலைமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முள்முடி வந்துன்னா நம்ம ஊரில் காமிக்கிற மாதிரி முள் கிடையாது. ஒவ்வொரு முள்ளும் ஆணி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சு தான் முள்முடி செஞ்சு அதை வச்சு என்ன செய்கிறாங்க,
அவன் சினிமாவில் காட்டுறது சும்மா அப்படி சூட்டி அப்படி மேலே அப்படி வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா வச்சு தலையில் அடித்து அதை இறக்குறது. அப்படி இறக்கும்போது ஒரு வேத பண்டிதர் சொல்கிறாரு, முள் வந்து இறங்கி கண்ணை வந்து வெளியே எடுத்துருச்சான். சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி வெளியே புதுங்கின மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மை. தலையில் சூடப்பட்ட முள்முடி, ஆணிகள் கடாவப்பட்டிருக்குது 2 சைடும், 3 ஆணிகள். மூச்சை இழுக்கும் போது கையில் வலிக்கும், மூச்சை விடும்போது காலில் வலிக்கும். ஏன்னா ஃபுல் வெயிட்டு கீழே போகும், மூச்சு விடுறதுல சிரமம். இது எல்லாம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய தரித்திரங்கள். இது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். சரீரத்தில் மிகுந்த வலி, அடித்ததுனால, துன்பப்பட்டதுனால ஆத்துமாவிலும் வலியோடு இருந்தார். அல்லேலூயா. ஆவியிலையும் வலியோட இருந்தார். உலகத்தில் எந்த மனுஷனும் அனுபவித்து இராத வலியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றிருந்தார். வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சரி, அவர் இவர்னு வர்றதுனால கொஞ்சம் புரியாம இருக்கும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அந்த அவர்ன்றது யாரு? யாருங்க? பிதாவாகிய தேவன். எப்படி சொல்ல முடியும் அது பிதாதான் அப்படின்னு? அடுத்தது வாஸ்தா புரிஞ்சிடும். இவருடைய இரத்தத்தினாலே. ரத்த சிந்தினது யாரு? ஆண்டவராகிய. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள். அப்படின்னா யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப அவர்ன்றது பிதாவை குறிக்குது, இவருங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதா கிட்ட கிருபை ஐஸ்வர்யமா இருக்குது, நிறைய இருக்குது, அதை கனெக்ட் பண்ண முடியாது. அவ்வளவு அன்பு அவர்கிட்ட இருக்கு. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அந்த உச்சகட்ட அன்பின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் நமக்கு என்ன உண்டாயிருக்குது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. மனப்போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பு என்கிற விடுதலையை ஆண்டவன் நமக்கு தருகிறார். அப்ப கர்த்தரே நம்முடைய பாவங்களை மன்னித்திருப்பதனால் எந்த பிசாசும் நம்மை நரகத்திற்கு வம்படியா இழுத்துட்டு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம், மன்னிக்கணும், 27 அதிகாரம் 29 வசனம். மத்தேயு 27:29. முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. பாருங்க, முள்முடி பின்னி அவருடைய தலையில வச்சு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவமானப்படுத்துறாங்க. சரீரத்தில் வலி ஒரு பக்கம், அடுத்த அவமானம். அவருடைய வலது கையிலே ஒரு செங்கோலை கொடுத்து, ஒரு கோலை கையில் கொடுத்து அவருக்கு முன்பாக என்ன செய்யறாங்கன்னா முழங்கால் படியிட்டு கேலி பண்றான். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை என்ன செய்தார்களா? அவங்க உண்மையா வணங்கல, அவர் உண்மையிலே யூதருடைய ராஜா தான். அதை புரிந்து கொண்டு அவர்கள் முழங்கால் படியில அவங்க என்ன செய்யறாங்க? அவரை கேலி பண்ண வேண்டும் என்பதற்காக, பரிகாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவருடைய கையில் ஒரு கோலை கொடுத்து அவரை ராஜா மாதிரி இது பண்ணி விழுந்து கேலி பண்றாங்க. கேலி, கிண்டல், முள்முடி, ரத்தம், வலி எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதியாகமம் 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று
நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். பூமி என்ன செய்யுமா? முள்ளையும் குறுக்கையும் அது முளைப்பிக்கும். அப்ப முள் என்பது இங்கே எதை குறிக்கிறது அப்படின்னா தரித்திரத்தை அடையாளப்படுத்துகிறது. அதுக்கு முன்பாக வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய பழங்கள் இருக்கும், காய்கறிகள் கூட இருந்திருக்கும் தோட்டத்தில். அவங்க வேணுங்கிறத ஒன்றுமே அப்படியே பிடுங்கி சாப்பிட்ருக்கலாம், பசி ஆற்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவங்க நிலத்தில் பாடுபடணும், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபடணும். அவங்க விதைக்கிற விதை மட்டும் பூமி கொடுக்காது, அதோடு சேர்ந்து எதை கொடுக்குமா? முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அப்போ அந்த களைகளை பூராமை எடுத்து நல்ல செடிகளை நல்ல உணவுகளை அவை எடுத்து சாப்பிடணும். அப்போ இது தரித்திரத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா முள்ளும் குறுக்கும் தான் என்ன செஞ்சுருக்கும்? அதிகமாக விளைஞ்சிருக்கும். வளர வேண்டிய அந்த பயிர் கம்மியாக வளர்ந்துருக்கும். வளர வேண்டாத பயிர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கும்? அதிகமாக வளர்ந்துருக்கும். அது தரித்திரத்தின் வெளிப்பாடு. தரித்திரத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்தார். அதுதான் தலையிலே முள்முடி. ஏன்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக. அநேகருக்கு இந்த வெளிப்பாடு வராது, புரியவும் புரியாது. எவ்வளோ சொன்னாலும் இல்லைங்க, அவர் அது வேற இது வேறன்னுக்கிட்டே கிடப்பான். இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தப்பட்ட ரத்தம் தான் மனுக்குலத்திரை தரித்திரத்திலிருந்து விடுதலையை கொண்டு வரும். மனப்போராட்டத்திலிருந்து விடுதலையை கொண்டு வருது, வியாதியிலிருந்து விடுதலையை கொண்டு வருது, பாவ மன்னிப்பாகிய விடுதலையை கொண்டு வருது. இப்பொழுது தரித்திரம் என்கிற பிசாசினுடைய பிடியிலிருந்து நமக்கு என்ன கொண்டு வருது? விடுதலையை கொண்டு வருது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் தான் அவங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். அப்போ தரித்திரம் என்கிற பீடை உங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும். எப்போ தெரியுமா? சிலுவையை பற்றின வெளிப்பாடு வரும்போது. அல்லேலூயா. முதல்ல மனது ஐஸ்வர்யமான மனதாய் மாறும். மைண்ட் பார்த்தீங்கன்னா தரித்திர மனதிலிருந்து ஐஸ்வர்ய மனதை நோக்கி என்ன செய்யும்? அது போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காலத்தில் லட்சங்கள் பெரிய விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் மைண்டு பெருசானதுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ அந்த லட்சங்கள் பெரிய விஷயமா தெரியாது. அல்லேலூயா. இன்னும் அந்த இடத்துக்கு வரலைன்னா சிலுவையின் வெளிப்பாட்டோடு அந்த இடத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. அப்போ சிலுவையின் வெளிப்பாடு தான் தரித்திர மனதை ஐஸ்வர்யமான மனதாக மாற்றும். முதல்ல மைண்டு மாறணும், அப்புறம் தான் சிச்சுவேஷன் மாறும். மைண்டு மாறாமல் சிச்சுவேஷன் மாறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே முதல்ல உள்ளான மாற்றத்தை கொண்டு வந்து தான் பின்பு வெளியான மாற்றத்தை கொண்டு வருவார். ஒரு காலத்தில் பாக்கெட்டில் வச்சிருந்த 10 ரூபா எங்கேயோ கீழே விழுந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா மனசு ரொம்ப பதபதைக்கும். இன்றைக்கு அப்படி பதபதைக்கலைன்னா உங்கள் மனது மாறி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த 10 ரூபான்றது 100 ரூபாயாக மாறணும். 100 ரூபா மிஸ் ஆகும்போது படபடக்குது பாருங்க. நம்ம தான் மிஸ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒன்று எடுக்கும்போது கொள்ளும்போது டக்குன்னு என்ன செஞ்சுருக்கோம்? அந்த பணம் வெளியே விழுந்திருக்கும். ஐயோ 100 ரூபா போச்சு 100 ரூபா போச்சுன்னு மனசு பூரா படபடைச்சிக்கிட்டு சாப்பாடு விட என்ன செய்யாது? ஒழுங்கா இறங்காது. அப்படி இருப்பது தரித்திர மனது. ஆனால் 100 ரூபா போயிடுச்சு, ஆமாம் போயிடுச்சுன்னு ஒரு சின்ன வருத்தத்தோட கடந்து போறீங்க பாருங்க. அடுத்த வேலையை பார்க்க போறீங்க. அந்த அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போறீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்களுடைய மனது மாறி இருக்கிறது, ஐஸ்வர்யமான மனதாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்ற அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப சிலுவையை பற்றின வெளிப்பாடு வரும்போது தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு அவர் தரித்திரமானார் என்கிற வெளிப்பாடு எப்பொழுது வருதோ அப்பொழுது நம்முடைய மனதும் மாற ஆரம்பிக்கும், வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சரி, எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனா புரியுதியா? அறிந்திருக்கிறோம்னா புரியுது, கிருபைன்னா என்னன்னு தான் புரியலை. ஆனால் பாட்டு பாடுறோம், கிருபை கிருபைன்னெலாம் பாடுறோம், கிருபையால் நிலைன்னு இருக்கிறோன்னு பாடுறோம். கிருபைனா என்னது அதுதான் புரியலை. ஆண்டவரை அறியாதவங்க கூட இப்போ கிருபைன்ற வார்த்தையெல்லாம் அதிகமாக சொல்கிறான். அப்போ கிருபைனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைனா என்ன? நமக்காக அவர் சிலுவையில் வந்து என்ன செய்தார்? பாடுபட்டார். அதுதான் அவருடைய கிருபை. கிருபைனா புரியலைன்னா தேவ அன்புன்னு வச்சுக்கோங்க. தேவ அன்பினுடைய உச்சக்கட்டம்னு வைங்க, அதான் கிருபை. வாசிங்க அடுத்து. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு நம்மால் தரித்திரமானார். இந்த வசனம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு எதிராக பேசுகிறவர்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஆண்டவர் நம்மளை வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிலாம் அழைக்கலை, நம்மளை வந்து சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கு தான் கூப்பிட்டார். அதெல்லாம் செய்யணும் தான். ஆனால் நம்ம வந்து சிலுவையை பற்றின இந்த வெளிச்சம் வராத வரைக்கும் அநேகர் தரித்திரத்தில் தான் இருப்பாங்க. என்னைக்கு அந்த வெளிச்சம் வருதோ அப்போ தான் தேவன் அவர்களை படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்வார். அப்போ இந்த வசனம்லாம் புரியணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஐஸ்வர்யம். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம். மறுபிறப்புனா என்ன அர்த்தம்? பிறப்புனா என்ன? நமக்கு ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க மூலியமாக நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோம், அதான் பிறப்பு. மறுபிறப்புனா மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னு அர்த்தம். யாருக்கு பிறந்திருக்கிறோம்? ஆண்டவராகிய மாம்ச பிரகாரமான தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கோமா? மறுபடி இப்போ யாருக்கு பிறந்திருக்கிறோம்? பரலோக தகப்பனுக்கு நாம் பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். அப்போ இப்போ நம்முடைய கேட்டகரி என்னது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். இன்சிலே மாறுது. அல்லேலூயா. இப்போ நாம் மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்போ நாம அவருக்கு பிள்ளைகள்னா அப்போ நாம எப்படிப்பட்டவர்கள்? அதான நியாயம். அப்பாலாம் தரித்திரராக இருந்தால் பிள்ளைகளும் எப்படி தான் இருப்பாங்க? அப்புறம் அவங்களாம் கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியில் வரணும். அப்பா கோடீஸ்வரராக இருக்கார், பிள்ளைகள் எப்படி தான் இருப்பாங்க? கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைக எங்கேயாவது ஒரு டீ கடையில் போய் நின்று, ஏதாவது ரோட்டில் இருக்க டீ கடையில் போய் நின்று டீ எப்படியே ஆற்றி ஆற்றி குடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் டீ சாப்பிடணும்னே தோணாதா? தோணும். ஆனால் ஏன் அங்கே போய் நிற்கிறதில்ல? அவனுக்கு அவனுடைய தகுதி தெரியும். நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்டாலும் அங்கே வந்து நின்னா எவ்வளோ சிம்பிளாக இருக்கான்னு. கிடையாது. அது சிம்பிளிசிட்டிலாம் அது இல்லை. வெறும் உடையிலையும் நடையிலையும் காட்டுறதுக்கு பேர் சிம்பிளிசிட்டி இல்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல காட்டணும், அதுதான் சிம்பிளிசிட்டி. நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா கோடிகள், அதாவது பணம் நிறைய வச்சுருக்கால பாருங்கள், கண்ட இடத்துல நிற்க மாட்டான். கண்ட டீ கடையிலையும் போய் நின்றுட்டு இருக்க மாட்டான். டீ கடையில் போய் நிற்கிறது தப்புன்னு சொல்லலை. அவன் எங்கே தான் போய் நிற்பான்? அவனுக்கு சில ஹோட்டல் தெரியும், அங்கே தான் போய் என்ன செய்வான்? நின்று உட்காந்து அங்கே குடிப்பான். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். மறுபிறப்பை அடைந்த நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாமளும் எப்படி தான் இருக்கணும்? ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தான் இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ வசனத்தை வாசிங்க. அடுத்து வசனத்தை வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. பாருங்க, நாமும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் மட்டுமில்ல, அவருடைய விருப்பமும் தான். ஏன்னா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார், அவர் பணக்காரராக இருக்கிறாரு. ஆகையினால் அவர் என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளைகளும் இப்படி தான் இருக்கணும், பணக்காரவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இதற்கான வழிமுறை என்ன, எப்படி இவங்க பணக்காரராக முடியும் அப்படின்னா, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன செய்ய முடியுமா, ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர் என்ன ஆக்கப்பட்டார். அதைத்தான் சொன்னேன், தலையில முள்முடி தரித்திரத்தின் அடையாளம். இப்போ அவர் எங்க தரித்திரர் ஆகிறாரு, பிறக்கும்போது அவர் தரித்திரமா பிறக்கல, மாட்டு துழுவத்தில் பிறந்தார் இடம் இல்லாதனால. பிறந்தோடனே பணக்காரர் தான் அவர் கிஃப்ட் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அடுத்து வீட்டில் வளர்றாரு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ஊழியத்தில் ஏகப்பட்ட காணிக்க பணப்பையை சுமக்கிறதுக்கு யூதாசுன்னு ஒருத்தனை நியமித்து அவன் தான் கேசியர். பணம் வந்து பையில் போட்டு, நம்ம பர்ஸில் போட்டு வச்சுருப்போம், பேங்க்கில் போகிறோம், அவர் பணத்தை பூரா பையில் போட்டு அவன் பையில் வச்சு கொண்டு போகிறான். அப்போ காணிக்க எல்லாம் நிறையா வருது. இது மட்டும் இல்லை, ராஜ ஸ்திரீகளுமே ஆண்டவருக்கு என்ன செய்கிறாங்க, காணிக்க இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வசனங்கள் அங்கங்கே இருக்குது. அப்போ ஊழியம் செய்யும் போதும் பணக்காரர். அவர் போட்டிருந்த அங்கேயே சில லட்சங்கள் வருன்றாங்க. அதனால தான் கடைசியில் அந்த அங்கி என்ன செய்யலை, அவங்க 4 பேரும் 4 கிழிச்சதை யூஸ் பண்ணலை, மாறாக யாருக்கு வரும் என்று சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவங்க மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா விலை உயர்ந்ததாக இருக்குது, அதை கிழிக்க வேண்டாம், சீட்டு போடுவோம், யாருக்கு வருதோ அவங்க எடுத்துக்கலான்னு சொல்லி எடுக்கிறாங்க. எங்கே தரித்திரர் ஆகிறார், அது வரைக்கும் ஐஸ்வர்யவானாக தான் இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் கழுதையின் மீது பவனி வருகிறார். யூதருடைய வழக்கம் குதிரையில் போகிறது இல்லை, கழுதையில் போகிறது. கழுதையில் யார் போவான்னா ராஜாக்கள் தான் போவான். அதனால தான் அவர் எல்லாரும் வாழ்த்துறாங்க. அவர் கழுதையில் போகும்போது அவருக்கு என்ன செய்கிறாங்க, அதான் குருத்தோலை ஞாயிறுன்னு என்ன செய்கிறோம், அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆண்டவர் தன்னை ராஜாவாக காண்பித்த நேரம் தான் அது. கழுதையின் மீது பவனியாக போகிற ராஜா என்ன ஏழையாவா இருப்பான்? சிலுவைக்கு போகிற வரைக்கும் அவர் பணக்காரரு. பரலோகத்தில் இருக்கும்போது அவர் தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரரு. பூமிக்கு வந்த போதும் பணக்காரர் தான், ஊழியம் செய்யும் போதும் பணக்காரர் தான், கடைசி நேரம் வரைக்கும் அவர் பணக்காரன் தான். எங்க தரித்திரர் ஆகிறார், கல்வாரி சிலுவையில தான் அவர் தரித்திரம் ஆகிறார். எங்க ஏன் அங்க மட்டும் தரித்திரம் வந்துச்சுன்னா, நம்ம எல்லாருடைய தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலே அவர் தரித்திரர் ஆனார். நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இப்ப நம்ம கிட்ட என்ன இல்லை, தரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய அந்த காரியம் இப்ப இல்லை. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன செய்யணுமா, ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் தரித்திரரானார். சரி, தரித்திரம்னா என்ன? பசி, தாகம், நிர்வாணம், இது 3 தான் என்னது, தரித்திரம். யாராவது இதில் இருக்கோமா, பசியில் இருக்கோமா? ஆமையா, கொஞ்சம் சீக்கிரம் விட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்படி அந்த பசி சொல்லலை, அதாவது உணவே கிடையாது ஆனால் பசிக்குது, எப்போ சாப்பிடுவோன்னு தெரியாது, அந்த மாதிரி. அதுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா பட்டினி, அதுக்கு பேர். பசி என்பது அடுத்த வேளை உணவு இருக்குன்னு தெரியும், இப்போ பசிக்குது போய் சாப்பிட்றது. பட்டினி என்றால் உணவு இருக்கானே தெரியாது, ஆனால் வயிற்றில் பசி இருக்கும். பட்டினியாக யாராவது இருக்கோமா? இல்லை. தாகத்தில் இருக்கோமா? இல்லை. போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறோமா? தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை. அப்போ தேவர் இந்த தரித்திரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ சிலுவையில் தேவன் செய்த மேன்மையான காரியம்தான் இது.
தரித்திரம் என்கிற இரும்பு நுகத்தடியில் இருந்து ஆண்டவராகிய இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். மனப்போராட்டத்திலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார், பாப மன்னிப்பு என்கிற விடுதலையை கொடுத்திருக்கிறார். தரித்திரம் என்கிற பீடையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கார். அப்போ நான் இன்னும் பணக்காரன் ஆகலையே, அது நம்ம சைடில் செய்ய வேண்டிய வேலை. கல்வாரி சிலுவையை ஆண்டவரை விசுவாசித்து சூழ்நிலை மேற்கொண்டு தேவ ஞானத்தை பெற்று நாம் ஒவ்வொரு காரியத்தை தேவ ஆலோசனைப்படி செய்யும்போது நாம் அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன செய்வோம், ஃபினான்சியலாக போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆகையினாலே தரித்திரம் உங்களுடைய சொத்து அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. தரித்திரத்திற்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா மறுபிறப்பை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணக்காரர்னா நீங்களும் யார் தான்? பணம் இன்னைக்கு கையிலையோ வீட்லேயோ பேங்க்லேயோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் கேட்டகரி உங்கள் ஸ்டேட்டஸ் என்னன்னா நீங்கள் பணக்காரங்க தான். அல்லேலூயா. அப்போ பணக்காரங்க எப்படி இருக்கணும்? பணத்தோடு இருக்கணும். அப்போ பணம் வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை அப்படி வசனத்தை இன்னும் சரியாக விசுவாசிக்கும் போது முதல்ல எது மாறும்? மைண்டு மாறும். தரித்திர மைண்டு பணக்கார மைண்டாக மாறும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் என்ன செய்யும்? சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாதா? எத்தனை நேரத்தில் தேவைகள் மிகுந்த நேரங்களில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, அல்லது யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்கல, எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு நீங்கள் தான் தரணும்னு நீங்கள் ஜெபிச்சு கேட்கும்போது ஆண்டவர் அந்த தேவைகளை உங்களுக்கு சந்தித்திருக்கிறாரா இல்லையா? தேவைகளை தேவனால் சந்திக்க முடியும் என்றால் தேவைக்கு அதிகமாகவும் உங்களுக்கு தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறேன், தரித்திரம் உங்களுடைய சொத்து கிடையாது. நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. ஆண்டவர், எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, எங்களுடைய தரித்திரங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நீர் பலியானீர், பிதாவின் சித்தத்தை செய்தீர். எங்களுக்காக உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஆண்டவரே, 3 ஆணிகளினால் கடாவப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, இரத்தமும் சதையுமாக சிலுவையிலே தொங்கினீர். உம்முடைய உயிரை கொடுத்தீர், உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பாவ மன்னிப்பு என்கிற விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலையை, வியாதியிலிருந்து விடுதலையை, தரித்திரத்திலிருந்து விடுதலையை நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசித்து மென்மேலும் முன்னேறத்தக்கதாக கர்த்தாவே நீர் செய்த இந்த காரியங்களை நினைவு கூறும் விதமாக தியானிக்க தேவன்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. அந்த ஒருவரையும் ஆசீர்வதியும், பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னும் அதிகமாக நிரப்புங்க. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் தாமே அவர்களுக்கு அருள் செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் கூட இருப்பதாக. ஆமென்.